ஏட்டி அக்கா, இந்த அம்மையை பாரு, இன்னும் ஆளவே காணும். நம்ம ஸ்கூல் விட்டு வருவோம், வீட்டில் இருக்கான்னா இல்லை எங்கேயாவது போயிடுவா நான் பேசுறதுக்குனே. ஆமாட்டி, அம்மைக்கு இதை விட்டா வேற வேலை என்ன? வீட்டிலே தான் இருப்பா. நம்ம ஸ்கூல் போகிற நேரத்தில் வீட்டில் தான் உட்காந்துருப்பா. அத்தான் போய் அங்கேயும் இங்கேயும் நான் பேசிட்டு இருப்பா. ஏட்டி, ஜனநாயக படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, உனக்கு தெரியுமா? இன்னைக்கு தாண்டி ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரே அதே பத்தி தான் பேச்சு. பிள்ளைங்க நான் படத்துக்கு போறேன் ஒரே பேச்சு தான். ஆமாட்டி, நானே பிள்ளைங்கெல்லாம் பேசிட்டு தான் இருந்தாங்க. போகணும்னு எனக்கும் ஆசைத்தா தேட்டருக்கு. எங்க நம்ம அம்மா நம்மளுக்கு கூட்டு போவாளா என்ன? கூட்டே போக மாட்டா. அவ்வளோ காசு இவ்வளோ காசும்பா. அவள் எங்க நம்மளுக்கு கூட்டு போக போறா? ஏட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லட்டி. கேட்டு பார்ப்போம் நம்ம அம்மா கிட்ட. அம்மா என்ன சொல்லுவான்னு தெரியல, ஆனால் அப்பா கிட்ட கேட்டு பார்க்குமா, அப்பா நம்மளை விட்டுருவாரு. வரட்டும்டி, கேட்டு பார்க்கலாம். எங்க தான் போனாலும் தெரியலட்டி. கடுப்பா இருக்கு, வயிறு வேற பசிக்குது. ஒரு காப்பி போட்டு தருவோம்லாம் இல்ல. ஏட்டி, எப்படி வந்தீங்க? ஒரு வார்த்தை கூப்பிட வேண்டியதானே? அதனால தான் உமா வீட்டில் உட்காந்துருந்தேன். வணக்கமே இல்லாம வந்து உட்காந்துருக்காளுங்க. எம்மா, உனக்கு தெரியாதம்மா, நாங்க இந்த டைம் தான் ஸ்கூல் விட்டு வந்துருவோன்னு. ஏம்மா அப்படி பண்ற? ஏட்டி அக்கா, என்ன வாயெல்லாம் கொளருது போல, ஒரே கொரன்னு பேசுறேன். ஏட்டி கம்மனு ஏட்டி. ஏட்டி, வந்தானே சண்டை போட ஆரம்பிக்காதீங்க, அப்புறம் அவ்வளோதான் அம்மா. எம்மா, ஜனநாயகன் படத்துக்கு கூட்டிட்டு போறியாம்மா? எல்லாம் ஒரே ஆட்டம்மா. ப்ளீஸ்மா, எங்களையும் கூட்டிட்டு போமா. ஏட்டி, காசு என்ன மரத்தில் வளைக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் அடுத்த பொங்கலுக்கு டிவியில் போடுவான், பார்த்துக்கலாம். கொஞ்ச நாள் தான் இருக்குது, வரும், பார்த்துக்கலாம். சும்மா அப்பா கிட்ட போய் கேட்டுட்டு இருந்தீங்க, தோலை உரிச்சு விடுவேன். எம்மா, கூட்டிட்டு போமா ப்ளீஸ்மா. கடைசி படமா, எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சரிடி, அம்மைக்கும் ஆசையாக தான் இருக்கு. உங்க அப்பா வந்து கேளுங்க, இப்போ வேணாம், இன்னும் ஒரு வாரம் கழிச்சு போவோம், அப்பதான் நல்லா இருக்கும். சரிம்மா, நீ ஓகே சொன்னதே ஓகே தான் எங்களுக்கு. சரி, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நம்ம போவோம், சரியா? சரிடி சரி. ஏட்டி, உமாளுக்கு வைரஸ் காய்ச்சல் வந்துருச்சுடி, போய் நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. போங்க, பாவம் அவ தனியா படுத்திருக்கா, எங்களுக்கே தெரியல. எம்மா போமா, வயிறு பசிக்குது. நீ முதல்ல காப்பி போட்டு கொடு, நாங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போறோம். எட்டி எருமாடே, எதுக்கு இப்ப நீ கிட்ட வர? ஏட்டி, கொஞ்சம் கால் அமுக்கியூரியாடி, இன்னைக்கு வேற பிடி பீரியடு, ஒரே ஆட்டம், காலை வலிக்குதுடி, கொஞ்சம் கால் மட்டும் அமுக்கியூரி அக்கா. எட்டி, மரியாதையா போயிடு, என்கிட்ட அடி வாங்கிடாத, மரியாதையா போயிடு. ஏட்டி ப்ளீஸ் டி, கால் மட்டும் கொஞ்சம் அமுக்கியூரி. எட்டி, மரியாதையா கால் எடுத்துரு, இல்ல சமுட்டி தள்ளி போடுங்க, கால் எடுத்துரு ஒழுங்கா. இதுக்கடி இப்படி சமுட்டினேன், அவளே மூஞ்சி பாரு, மரியாதையா கால் எடுத்து சத்தியா, அவ்வளவுதான் உனக்கு. எம்மா, ஐயோ அம்மா, என்ன கொல்ல பாக்குறாமா, வாமா கொஞ்சம் சீக்கிரம். எம்மா, என்னட்டி நடிக்கிறியா? அப்படியே அம்மா வரந்தோடனே அப்படியே சொல்லானே நடிக்காத. நீ தானே கீழே விழுந்த, அப்படியே நான் தள்ளி விட்ட மாதிரி நடிக்கிறேன். அம்மா வந்தா நீ சொல்றத நம்புவாளா? நான் சொல்றத நம்புவா பாரு. ஏட்டி, என்னடி பண்ணிட்டு இருக்க? அவளை கொண்டு கிண்ணே போட்டாதே, ஆளை மூஞ்சி பாரு, கால் ஏறி என்னடி காலை மேட்ட போட்டுட்டு இருக்கீங்க? எடுப்படி காலை, டெய்லி இதே பழப்பு தான் உங்ககிட்ட. எம்மா, எனக்கு கீழே தள்ளி விட்டாமா, எனக்கு காலாம் வலிக்குதுமா, வாமா. சத்யா, இப்ப கால் எடுக்க புரியலையா? ஆமாம்மா, எப்பயும் அவ சொல்றதே நம்பு, நான் சொல்றத நம்பாது, சரியா? ஏட்டி, எப்பயாவது நான் சொல்றது கேட்குறீங்களாட்டி நீங்க? எம்மா, அவதாம்மா என் மேல ஃபர்ஸ்ட் காலை போட்டு, அது எடுன்னு சொன்னேன், எடுக்க மாட்டேன்னு. அதுக்கு தான் நான் உதச்சேன். அவ வேணுட்டே கீழே படுத்துட்டு இருக்கா, நான் எதுவுமே பண்ணல. ஆமாட்டி, நீ எதுவுமே பண்ணாம தான் அப்படி படுத்துட்டு இருக்கா. சின்ன குழந்தை, ஏன் நடிச்சுட்டு படுத்துட்டு இருக்கியா? எந்திரிடி மேல, குளத்துக்கு கிளத்து விழுந்து தொலைஞ்சிட போகுது. ஏம்மா, என்னால எந்திரிக்கவே முடியலம்மா, இங்க பாருமா எப்படி கிடக்குறேன்னு. இங்க பாருமா, என்னால நேராவே நிக்க முடியல, என்னோட இடுப்பு ஒரு சைடா போகுது பாரு. ஏட்டி, அங்க பாருட்டி அவ எப்படி நின்னுட்டு இருக்கான்னு. ஐயோ கடவுளே, உங்களை வச்சுக்கிட்டு என்னால மேய்க்க முடியல. முதல்ல உங்க அப்பா நான் வர சொல்றேன், அதுக்கப்புறம் தான் எல்லாம் அடங்குவீங்க. என்னால சமாளிக்க கிடையாதுமா உங்களையில வச்சுக்கிட்டு. டெய்லி சண்டை, டெய்லி ராத்திரியான இதே குழப்பதான். எம்மா வேணாம்மா, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணாதம்மா, அப்பா வந்து திட்டும். தெரியுதுல, அப்பா வந்து திட்டும் தெரியுதுல, அப்புறம் எதுக்கு சண்டை போடுறீங்க? மனுஷன் வீட்டுல இருக்க முடியுதா? ஸ்கூல் விட்டு வந்தா சண்டை, குளிக்க போனா சண்டை, டிவி ரிமோட் சண்டை, சாப்பிட சண்டை, தூங்க சண்டை, இதே குழப்பதான். வீட்டுல சண்டையோ சண்டை. இருடி, இன்னைக்கு அந்த மனுஷன் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. ஏட்டி, என்னட்டி ஒரு பக்கம் சாஞ்சு நிக்கிறேன்? எட்டி, மரியாதையா போயிடாண்டாண்ட, என் குறுக்கு உடஞ்சு போயிடுச்சு. இங்க பாருட்டி, நான் எப்படி நின்றுட்டு இருக்கேன்னு. அம்மா அடிச்சது உனக்கு வலிக்கலையா? பல்ல காமிச்சிட்டு இருக்க. வலிச்சுதுட்டி, ஆனா உன்னை பார்த்தவொடனே என்னால சிரிப்பு அடக்க முடியல. ஐயோ கடவுளே. ஒழுங்கா போயிடு சத்யா, இனிமே என்கிட்ட எப்பவுமே நீ பேசாத. சரி விடுடி, வா, உனக்கு அக்கா மூ தைச்சு விடுறேன், அப்ப சரியா இடுப்பு வலியெல்லாம். நீ மூ தைக்க வேணா, ஒன்னும் தைக்க வேணாம், ஒழுங்கா போயிடுறி. ஏட்டி இப்படியே நடந்து போற? சிரிப்பா வருதுடி உன்னை பார்த்தா. பா, ஒரே வேலை செஞ்சு உடம்புலாம் வலிக்குது. வீடை தூத்து, பாத்திரம் கழுவி, அப்பா எவ்வளவு வேலை தான் செய்யறதோ தெரியல இந்த வீட்டுல. கொஞ்ச நேரம் உட்காந்து டிவியை பார்ப்போம். இந்த சியானா பிள்ளை என்ன பண்ணுது? சியானா, சியானா. எம்மா கூப்பிட்டியம்மா, சொல்லுமா. உள்ள என்ன டீ பண்ற? வா, வந்து உட்காந்து டிவி பாரு கொஞ்ச நேரம். உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எம்மா, நான் போய் ஹோம்வொர்க் செய்யறேம்மா, இல்ல மிஸ் திட்டுவாங்க. நான் போய் ஹோம்வொர்க் செஞ்சுட்டு விளையாட போறேன், நீ பாரு. சரி சரி, போய் ஹோம்வொர்க் பண்ணு போ, நான் படம் பார்க்கறேன். வசந்தி அக்கா, இங்க என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? உமால பார்க்க வரவே இல்ல. ஏன் சின்ன பொண்ணு, உமாளுக்கு என்ன ஆச்சு? உமா நல்லா தானே இருக்கா, அவளுக்கு என்ன? அவளையே நான் வந்து பார்க்கணும். வசந்தி, உமாளுக்கு வைரஸ் காய்ச்சல் வந்துருச்சு. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? தெரியும், அவளை எதுக்கு நான் வந்து பார்க்கணும்? நீங்க வேணா போய் பாருங்க, நல்லா வரல, எனக்கு வேலை கிடக்கு. அவ பெரிய ஆளு, அவளை வேற வந்து பாக்குறாங்க. வசந்தி, ஒரு சவுட்னே அந்தாண்ட போய் விழுந்துருவ. ஒரு உடம்பு சரியில்லாத பிள்ளைய நீ இப்படிதான் சொல்லுவியா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுற கருமம். என்ன சின்ன பண்ணே, நான் உன்னோட வயசுல மூத்தவ, ஒழுங்கா மரியாதை கொடுத்து பேசு. அவளுக்கு உடம்பு இல்ல, நான் ஏன் வந்து பாக்கணும்? நீங்க வேணா போய் பாருங்க, என்னால வர முடியாது. வர ஒரு சவுட் விட்டா தான் நீலாம் அடங்குவது. வர இரு. சின்ன பண்ணு, ஒழுங்கா கையடி சின்ன பண்ணு. ஆமா வலிக்குதே. இனிமே என்னைக்காவது இப்படி பேசி பாரு, பல்லெல்லாம் உடச்சு கையில கொடுத்துறேன். ஆளை பாரு, நீ ஒரு ஆளன் வந்து உங்ககிட்ட பேச வந்தான் பாரு. இரு, உன்னை ராணிக்கா கிட்ட சொல்லி வைக்கிறேன், அப்பதான் நீ எல்லாம் திருந்துவ. சி, இவ வீட்டுக்கு வந்தான் பாரு, என்ன சிறப்பை கொண்டு அடிக்கணும். ஆமா வலிக்குதே, என்ன அள்ளி அடிச்சுட்டு போடா. காலை நெட்டு வார்க்க வச்சுக்கிட்டு ஒரு குத்து குத்துனா போறப்பா.
சின்ன பொண்ணே வாட்டி, ஏன் மூஞ்சல கோவமா வச்சுட்டு வர, என்னாச்சு? எக்கா அந்த நாலு முடி இருக்குல்லக்கா, உமாக்கு உடம்பு சரியில்ல, வா பார்க்க போலான்னு கூப்பிட போறேன். அவளுக்கு என்ன நான் வந்து ஏன் பார்க்கணும் அப்படி இப்படின்னு பேசுறாக்கா. செம்ம கோவம் வந்துருச்சு. ஒரு சவுட்டு விட்டுட்டு வந்தேன், அப்பதான் அமைதியா இருந்தாரு. அப்படியே சொன்னாவே, அவ எப்பவுமே அப்படிதான் சின்ன பொண்ணு கருமு. அவகிட்ட போய் நீயே பேசுன, அவளுக்கு எனக்கு கால பைப்ல சண்டை தெரியுமா தண்ணி தொட்டில. இனிமே அவகிட்ட நானும் பேச மாட்டேன். ஆமாக்கா, இனிமேல அவ கூட எப்பவுமே பேசக்கூடாது. சரி விடு சின்ன பொண்ணு, சாப்பிடுறியா? ஏதாவது காப்பி போட்டுமா? இல்லக்கா எனக்கு எதுவும் வேண்டாம், வயிறு பசிக்கல. நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன், இப்பதான் உமால பாத்துட்டு வந்தேன். இப்ப அவளுக்கு காய்ச்சல் குறைஞ்சிருக்காக்கா. ஆமா சின்ன பொண்ணு, நானும் பாத்துட்டு தான் வந்தேன். இனிமே தான் போகணும். போய் நைட் சாப்பாடு கொடுத்துட்டு தான் வந்தேன். சாப்பிட்டாலும் என்னன்னு தெரியல, போய் ஒரு டைம் போய் பாத்துட்டு வரணும். இங்கா அண்ணன் இன்னும் வரலையா? அண்ணனையும் காணோம், பிள்ளைங்கள எங்க போயிடுச்சுங்க? அது ஏன் சின்ன பொண்ணு கேக்குற? வந்ததுல இருந்து இங்க சோபால உட்காந்துட்டு ஒரே சண்டை. இப்பதான் ரெண்டையும் அடிச்சு பத்தி அங்க அமிச்சிருக்கேன். டெய்லி சண்டை போறாரு சின்ன பொண்ணு, தாங்க முடியும் என்னால. இன்னும் அவர் வரல. அவர் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அறுப்பு கொடுத்தா தான் அவரு சரியாவாரு. சின்ன பிள்ளைங்களா அப்படிதாங்க இருக்கும். ஏன்க்கா நீங்க வேற? சரிக்கா நான் போயிட்டு வரேன், நாளைக்கு காலைல வர சரியா? ஆமா சின்ன பொண்ணு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். லட்சுமி வந்தா காலையில வந்துட்டு, அக்கா இந்த மாதிரி நான் வீடு பார்க்கலான் இருக்கேன், முத்துமாரி சொன்னா அப்படின்னு சொன்னா. அப்பதான் சொல்லிட்டு போனா என்கிட்ட. வீடா? லட்சுமி அக்காவா? இன்னையிலிருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்ல சின்ன பொண்ணு, இப்ப வேணா வாங்கினா லோன் ஆயிடும் கடன் ஆயிடும் சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன முடிவு? அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, இந்த முத்துக்குமார் இருக்கான்ல, ஏதோ கம்பெனில போனசா கிணசோ ஏதோ ஒண்ணு சொன்னா, என் ஞாபகம் இல்ல. அது ஏதோ ஏத்தி கொடுத்துருக்காங்க. அதனால அவன் கொஞ்சம் சேர்த்து வச்ச பணம் இருக்கு, ஒரு வீட்டை பாருமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றானா. அதனால வந்து சொல்லிட்டு போனா, என்னக்கா பண்ணலாம் எது பண்ணலாம். நானும் சரி போடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் சின்ன பொண்ணு. ஆமாக்கா, லட்சுமிக்காவும் பாவம். முன்னப்பட்ட கஷ்டம் எல்லாம் நமக்கு தெரியலக்கா. எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. மழை தண்ணி உள்ள வரும். இந்த பூமாரி சின்ன பிள்ளை, படிக்கிற பிள்ளை, படிக்க இடம் இல்லாம விளக்கு குடிச்செல்லாம் படிச்சா. பார்த்தாலே கஷ்டமா தான் இருக்கு. சரிக்கா வீடு வாங்கிட்டு கொஞ்சம் முன்னேறினா நம்மளுக்கும் நல்லது தானே. ஆமா சின்ன பொண்ணு, அதான் முத்துக்குமார் சொன்னா, நான் மாடலா வித்துருமா, ஒரு பெரிய வீடா பார்த்து இருந்துக்கலாம். நானும் வேலைக்கு போறேன், எனக்கு வேலை சம்பளம் இருக்கு, வெளிநாட்டு போலான்னு இருந்தானா. அப்புறம் வேணான்னு சொல்லிட்டாங்க. வெளிநாட்டுல போனா பிரிஞ்சிருக்கணும். சின்ன வயசுலயே அம்மையை போய் விட்டுட்டு பிரிஞ்சிருந்தா அது என்ன வாழ்க்கை, அதனால வெளிநாட்டுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாக்கா அதுவும் கரெக்ட் தான். சரி அவன் பார்த்துப்பானா சரிதான்க்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. குறுக்கமா வருதுப்பா சாமி. ராணி ராணி, ஏன் ஓய் மனுஷா இங்க தானே நிக்கிறேன், பாத்துட்டு கத்திக்கிட்டே வரீங்க. கேட்டி கூப்பிட்டது பாட்டி, கூப்பிட்டா கூட உங்களுக்கு கத்துற மாதிரியாட்டி கேக்குது. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க சாப்பாடு போடுறேன். நல்லா ஆல்ரெடி ஹோட்டல்ல ஃபுல்லா சாப்பிட்டு வந்துட்டேன். அத்தானே வீட்டுல சோறு பொங்கி வைக்கிறது, ஹோட்டல் தின்னு தின்னு தொப்பை வளர்த்து வைக்கிறது. போய் மனுஷா போய் படுப்போ. ஆமா இவ மட்டும் அப்படியே ஒளி ஓண்டு இருக்கா, பேசுவா நம்மள. பாத்தியா சின்ன பொண்ணு, இந்த மனுஷனே பாரு, வீட்டுல சோறு பொங்கி வணக்கையா வச்சிருக்கேன், ஹோட்டல் தின்ட்டு வந்தாராம். சரி சின்ன பொண்ணு நீ போய் பாடு, காலைல பேசிப்போம் சரியா? லட்சுமிக்கு 1,00,000 தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் சரியா? சரிக்கா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. சரிக்கா நானும் போய் படுக்கிறேன், நீங்களே போய் படுங்க. ஏட்டி நாளைக்கு ஸ்கூல் போகணும்னு நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு டி. ஆமா டி, எனக்கும் தான். எப்பவுமே ஸ்கூல் போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு வேற எக்ஸாம் வேற, எனக்கு பயமா இருக்கு. கிளாஸ் டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க, ஒண்ணுமே படிக்கல. எட்டி நடிக்காத டி, நீ தான் ஒரு டைம் பார்த்தாலே நல்லா படிச்சிருவியே. உன்ன மாதிரி கடவுள் எனக்கு மூளை கொடுத்துருந்தாங்கன்னா நானும் ஜாலியா இருந்திருப்பேன். எனக்கு அம்மை மாதிரி ஒரு படிப்பு வரல. இது அம்மா கேட்டா அவளை தாண்டி. என்ன டி நீ கணக்கமே இல்லாம படுத்திருக்கியே? யோ மனுஷா, எப்ப பார்த்தாலும் வந்து இந்த போனை குத்திக்கிட்டே இருக்கிறத வேலை வச்சுட்டு படியா. ஏட்டி வந்த உடனே படுக்க முடியுமாட்டி? கொஞ்ச நேரம் நோண்டிட்டு படுக்கிறேனே. யோ மனுஷா ஒழுங்கா போனை வச்சிரே, இல்ல அவ்வளவுதான் உனக்கு. வச்சுட்டமா, பத்தக்காளி ஆட்டா ஆடாத, வந்து படு. எம்மா நீ என் பக்கத்துல வந்து படுமா. எம்மா நீ இங்கே படுமா, அங்க போவாத, எனக்கு பயமா இருக்கு ஓரத்துல படுத்தா. ஏட்டி கம்முன்னு இருக்கட்டி, ரூமை குட்டியோண்டு வச்சுக்கிட்டு அங்க படுங்க இங்க படுங்கன்னு ஒரே சவுண்ட் போடாதீங்க. டெய்லி ராத்திரி இதே குழப்பு தான் உங்ககிட்ட. நான் இங்கே அம்மா படுத்துக்கிறாங்க, 2 பேர் படுங்க. கண்ணுங்களே சத்தம் போடாம படுங்க கண்ணுங்களே. அப்பாவுக்கு தூங்கணுமா இல்லையா? காலைல வேலைக்கு போகணும். ஒரே தூக்கமா வருது, காலையில இருந்து வேலை. பா கடவுளே எனக்கு நல்ல உறக்கத்தை கொடுப்பா, காலைல சீக்கிரமா எந்திரிக்கணும். எட்டி அக்கா அப்பா தூங்கிடுச்சுடி. ஆமாட்டி, ஆனா இந்த அம்மா தூங்கல. எட்டி வாய் மூட்டு படுங்கடி, சும்மா காதுக்குள்ள இருந்து குடுகுணும் பாருங்க. டெய்லி இதே குழப்பம் தான் உங்ககிட்ட, படுங்கடி. எட்டி அம்மையும் தூங்கிட்டாடி, நம்மளும் தூங்கிடும். வா பேய் வந்துடும் நைட்டு. ஏ ஒழுங்கா ரெடி, பயம் கொடுத்தாத. நான் தூங்க போறேன்ப்பா. நானும் தூங்க போறேன்ப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரூ கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப், தேங்க் யூ. மறக்காம மேல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நாங்க போற டெய்லி வீடியோ உங்களுக்கு வரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்.